இறைவனை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். அவர் நம்மீது மிகுந்த கருணை கொண்டவர். நல்ல வழியில் நடப்பது உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றும். மக்கள் அவர் சொன்னதை கேட்கவில்லை. அவர்கள் அவரை புறக்கணித்துவிட்டு தங்கள் வழியே நடந்து சென்றார்கள். அவர் தொடர்ந்து ஒரு பெரிய கப்பலை உருவாக்க சொன்னார். அனைத்து விலங்குகளும் ஜோடிகளாக உள்ளே வருகின்றன. இது ஒரு பெரிய அற்புதம். பெரிய வெள்ளம் வந்தது. ஆனால் அவர் பாதுகாப்பாக இருந்தார். நீங்கள் அல்லாவை நம்பினால் நீங்கள் எப்போதும் பாதுகாப்பாக இருப்பீர்கள். இதுவே உண்மையான நம்பிக்கை மற்றும் அமைதிக்கு வழிவகுக்கும். தீர்க்கதரிசி யூனுஸ் கடல் வழியாக பயணம் செய்தார். அந்த அமைதியான இரவில் அவர் இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். இறைவனின் கட்டளைப்படி ஒரு பெரிய மீன் யூனுஸ் நபியை விழுங்கியது. அவர் மீனின் வயிற்றுக்குள் இருந்து இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார். மீனின் வயிற்றிற்குள் இருந்தபோது இறைவனிடம் இவ்வாறு பிரார்த்தனை செய்தார். அந்த இருளிலும் அவர் அல்லாஹ்வையே தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. நீ தூய்மையானவன். நிச்சயமாக நான் அநீதி இழைத்தவர்களில் ஒருவனாகிவிட்டேன். இறைவனால் பாதுகாக்கப்பட்ட யூனுஸ் நபி அவர்கள் திமிங்கலத்தின் வயிற்றிலிருந்து கரைக்கு கொண்டு வரப்பட்டார். இது ஒரு பெரிய அதிசயம். அல்லாவை நீங்கள் நினைவில் கொள்ளும்போது பயம் ஏதும் இல்லை. அவர் எப்போதும் நம்முடன் இருக்கிறார். நமக்கு அமைதியையும் பாதுகாப்பையும் தருகிறார். நீ இங்கே இருக்க தகுதியற்றவன். இந்த நெருப்பு உன்னை அழித்துவிடும். நீ மீண்டும் என்னை எதிர்க்க நபி அவர்கள் நெருப்பில் வீசப்பட்ட போது அந்த நெருப்பு அவருக்கு ஒரு பூஞ்சோலையாக மாறியது. இது இறைவனின் மிகப்பெரிய அற்புதம். இந்த தீ அவரை காயப்படுத்தவில்லை. ஏனென்றால் இறைவனின் கட்டளையால் அது ஒரு பூந்தோட்டமாக மாறியது. இப்ராஹிம் நபிக்கு குளிர்ந்ததாகவும் பாதுகாப்பாகவும் மாறியது. அல்லாவின் பெரும் கருணையால் அவர் அந்த தீயிலிருந்து எவ்வித காயமும் இன்றி காப்பாற்றப்பட்டார். முன்னே கடல், பின்னே எதிரிகள். பயப்படாதீர்கள். நிச்சயம் என் இறைவன் என்னோடு இருக்கிறான். அவன் எனக்கு வழிகாட்டுவான். அல்லாஹுவை நம்புவது என்பது அவனது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதும் மற்றும் அவன் ஒருவனே வணக்கத்திற்குரியவன் என்று உறுதியாக நம்புவதுமாகும். கடல் இரண்டாக பிளந்தது. மூசா நபியின் இந்த அதிசயம் இறைவனின் வல்லமையை காட்டுகிறது. முன்னே கடல், பின்னே எதிரிகள். பயப்படாதீர்கள். நிச்சயம் என் இறைவன் என்னோடு இருக்கிறான். அவன் எனக்கு வழிகாட்டுவான். நம்புவது என்பது அவனது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதும் மற்றும் அவன் ஒருவனே வணக்கத்திற்குரியவன் என்று உறுதியாக நம்புவதுமாகும். கடல் இரண்டாக பிளந்தது. மூசா நபியின் இந்த அதிசயம் இறைவனின் வல்லமையை காட்டுகிறது. மக்கள் அனைவரும் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் நடக்கிறார்கள். இது ஒரு அழகான மற்றும் அமைதியான சூழல் என்று நான் உங்களுக்கு விளக்குகிறேன். அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்தால் அவன் உங்களுக்கு ஒரு வழியை காட்டுவான். இதுவே உண்மையான மகிழ்ச்சியான முடிவு ஆகும். ஒரு சிறுவன் ஒரு அற்புதமான கனவு கண்டான். அவன் நட்சத்திரங்களை பார்த்துக்கொண்டே வானத்தை பற்றி வியந்தான். அவனை கிணற்றில் தள்ளினார்கள். யூசுப் நபி மிகவும் வருத்தத்துடன் மேலே பார்த்தார். அவர்கள் செய்த இந்த செயல் மிகவும் கொடூரமான. யூசுப் நபியை ஆபத்திலிருந்து காப்பாற்றினார். இந்த அற்புத கதையை நான் இப்போது உங்களுக்கு தமிழில் விரிவாக விளக்குகிறேன். அவர் மேன்மை அடைந்தார். அரண்மனையில் உள்ள அனைவரும் அவருக்கு மரியாதை செலுத்தினர். அவர் ஞானமும் அதிகாரமும் கொண்ட தலைவராக உயர்ந்தார். எப்போதும் வெற்றியை தரும் உங்கள் கடின உழைப்பு மற்றும் நம்பிக்கையே இந்த மகிழ்ச்சியான மறுசந்திப்பிற்கு காரணமாக அமைந்தது. எப்போதும் பொறுமையுடன் இருங்கள்.